பகைவர்களால் நமக்கு வரக்கூடிய தொல்லைகள் எல்லாம் நீங்கும். அது என்ன ஸ்லோகம் என்றால், ஓம் நமோ பகவதே பஞ்சவதனாய பூர்வ கபிமுகே சகல சத்ரு சம்ஹாரணாய ஸ்வாஹா. இந்த ஸ்லோகத்தை சொல்ல வேண்டும். அடுத்ததாக பஞ்சமுக ஆஞ்சநேயரை தரிசிக்கும் போது தெற்கு முகமாக நரசிம்மர் முகம் இருக்கும். அந்த நரசிம்மர் முகத்தை பார்த்து கீழ்வருகின்ற அந்த ஸ்லோகத்தை சொன்னால் தோஷங்கள், பூத பிரேத துர்தேவதை தோஷங்கள் ஆகியவை, குறிப்பாக இரவு நேரங்களிலே நமக்கு வருகின்ற பயம், பகைவர்களை நினைத்து ஏற்படுகின்ற பயம் ஆகியவை நீங்கும். அது என்ன ஸ்லோகம்? ஓம் நமோ பகவதே பஞ்சவதனாய தக்ஷ்ணமுகே கரால வதனாய நரசிம்மாய சகல பூத பிரேத பிரமதனாய ஸ்வாஹா. அது என்ன ஸ்லோகம்? தெற்கு முகம் நோக்கி இருக்கின்ற நரசிம்மரை நோக்கி ஓம் நமோ பகவதே பஞ்சவதனாய தக்ஷ்ணமுகே கரால வதனாய நரசிம்மாய சகல பூத பிரேத பிரமதனாய ஸ்வாஹா. இந்த ஸ்லோகத்தை சொல்ல வேண்டும். அடுத்து மேற்கு முகமாக கருடர். இந்த கருட முகத்தை பார்த்து நாம் இந்த ஸ்லோகத்தை சொன்னால் உடல் உபாதைகள், விஷக்கடி, விஷஜுரங்கள் போன்றவை நீங்கும். குறிப்பாக பலர் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள், உடம்பு ஏதோ செய்து கொண்டே இருக்கின்றது, உடம்பில் எதுவும் இருக்காது, ஆனால் உடல்நலம் பாதித்ததாக தனக்கு தானே கற்பனை செய்து கொள்வார்கள். இப்படிப்பட்ட கற்பனைகள் நீங்கும். அது என்ன ஸ்லோகம் தெரியுமா? ஓம் நமோ பகவதே பஞ்சவதனாய பக்ஷிமமுகே கருடாய சகல விஷ ஹரணாய ஸ்வாகா. இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும். அடுத்ததாக வடக்கு முகம் வராக முகம். வராக முகத்தை பார்த்து நாம் கீழ்கண்ட ஸ்லோகத்தை, நான் இப்போது சொல்ல இருக்கின்ற ஸ்லோகத்தை சொன்னால் தரித்திரம் நீங்கி செல்வம் பெருகும். அது என்ன ஸ்லோகம்? வராக முகத்தை பார்த்து ஓம் நமோ பகவதே பஞ்சவதனாய உத்திரமுகே ஆதிவராகாய சகல சம்பத்கராய ஸ்வாகா. இதனை சொல்ல வேண்டும். அடுத்ததாக மேல்முகம் ஹயக்ரீவர். இந்த ஹயக்ரீவரை பாராயணம் செய்தால், ஹயக்ரீவரை தியானம் செய்தால் நல்லதொரு ஜனவசீகரம், வாக்பலிதம், கல்வியிலே முன்னேற்றம் போன்றவை ஏற்படும்.